ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம அட்வான்ஸ் கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பேசிக் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நம்ம சொல்லியிருப்போம். இருந்தாலும் நான் ஏன் இப்போ வந்து சொல்கிறேன்னா, இப்போது அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மெயினாக நமக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் அதாவது பேசிக்காக வந்து யூஸ் பண்ண மெட்டீரியலும் நமக்கு தேவைப்படும். அது இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிசர் அந்த பாப்லின் கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். நான் வந்து இப்போ ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாக் கலர் இல்லை ஒயிட் கலரில் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிசர் ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க. சிசர் இல்லைன்னா அந்த கட்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வாங்கிக்கலாம். சிசர் வாங்கினாலும் தனியாக ஒரு சிசர் வந்து புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காகனா இது வந்து சர்தோசி யூஸ் பண்ணுறதுக்காக நமக்கு கண்டிப்பாக வந்து புதுசாக ஒரு சிசர் வந்து தேவைப்படும். சிசர் இல்லைன்னா வந்து கட்டர் வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பேசிக் கிளாஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் கிளாஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து ரிப்பன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிப்பன் எம்ப்ராய்டரிக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவோம். நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரிப்பன் எம்ப்ராய்டரி வந்து பேசிக்காக எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு, அதுக்காக தான் வந்து அந்த ரிப்பன் வந்து எடுத்திருக்கேன். நிறைய சைஸில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக இருக்கிற சைஸில் வந்து வாங்கிக்கோங்க. 1/2 இன்ச் அந்த சைஸில் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஒயிட் கலர் கிளாத்துக்கு நான் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் மார்க்கிங் பென்சில் வந்து எடுத்திருக்கேன். எப்பவும் போல் நார்மலாக நமக்கு ஸ்விங் த்ரெட்டு, கம்மு, அதாவது க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும். நம்ம பேசிக்காக யூஸ் பண்ண திங்ஸ் தான் அது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிரர்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணணும். நம்ம வந்து மிரர் வந்து ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தால் ஓகே, இல்லைன்னா வந்து மிரர் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா மிரர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றத நம்ம வந்து இப்போ அட்வான்ஸ் கிளாஸில் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மைக்கா மிரர் சொல்லுவாங்க, இல்லைனா பிளாஸ்டிக் மிரர் அப்படி சொல்லலாம். பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக கிளாஸ் அந்த கிளாஸில் வரும் இல்லையா, அந்த மிரர் இல்லை இது. இது வந்து நார்மலாக பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பார்க்குறதுக்கு 2 பக்கமுமே மிரர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், டபுள் சைடுமே வந்து மிரர் மாதிரியே இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய ட்ரெஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிரருமே நல்லதாக இருக்கும். அதனால் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரிஜினல் மிரர் வந்து பிடிக்கல அப்படின்ற இதுவில் நீங்கள் வந்து இந்த மிரர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லதாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் மிரருமே வந்து நிறைய சைஸில் வந்து கிடைக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் மிரர் உங்களுக்கு வேணான்னா இந்த மிரர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் மிரரு, உங்களுக்கு தெரியும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள். நமக்கு ஸ்மால் சைஸ்லேயும் கிடைக்கும், நிறைய ஷேப்பில் வந்து கிடைக்கும். டைமண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப், அந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வந்து கிடைக்கும். இதோட பெருசாக அங்கே பாருங்கள், 1 ரூபி காயின் சைஸில் வந்து அந்த மிரர் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மிரர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து உங்கள்கிட்ட பெருசாக கிடச்சா வாங்கிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்லேயே வாங்கியிருக்க பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் த்ரெட்டு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக் கிளாஸ்லேயே வந்து இந்த த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட அந்த த்ரெட் இல்லைனா இதை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சில் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த பைப்பிங் த்ரெட் வந்து தேவைப்படும். அதனால் வாங்கிக்கோங்க. இது வந்து டைமண்ட் ஷேப்பு, ஸ்மால் சைஸில் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பெரிய மிரரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் இருக்கிற மிரர் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸு, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் கூட கேட்டிருந்தாங்க. இது வந்து நார்மல் குந்தன் ஸ்டோன் மாதிரி இருக்காது. மேலே வந்து ஒரு ஃப்ரேம் வச்ச மாதிரி ஸ்டோன் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ரேம் வச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டோன் வந்து கிளிப் ஸ்டோன் சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து மற்ற ஸ்டோன் விட இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பெண்டன்ட்டு. நம்ம வந்து பெண்டன்ட் ஒர்க் கூட நம்ம பண்ணுவோம். நம்ம ப்ளவுஸ் ஒர்க்குக்கெலாம், பட்டு பாவாடை சட்டை எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெண்டன்ட் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பெண்டன்ட் இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தேவையோ, அதை 2 ஸ்லீவுக்கு, சில பேர் வந்து பேக் நெக்கில் வைப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து காயின் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். லக்ஷ்மி காயின் சொல்லுவோம் இல்லையா, அந்த காயினு. இது வந்து பார்க்க நிஜமான கோல்டு மாதிரி இருக்கும். அது இப்போ என் கையில் இருக்கிறது.
இது வந்து அடுத்த குவாலிட்டி. இந்த குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் செகண்டாக காட்டுறது. இது வந்து நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து வாங்கும்போது குவாலிட்டியாக இருக்கிறது, அதாவது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆகாது. கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அந்த காயின் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து தேர்டாக உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸ்மால் சைஸில் இருக்குது. இது வந்து கலர் வந்து நல்லாவே ஃபேட் ஆகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதனால் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் அதாவது பட்ஜெட் அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா சீக்கிரமாக வந்து கலர் போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. குவாலிட்டியாக இருக்கிறது நல்லா பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் கலரும் லைட்டாக தான் இருக்குது. அதனால் வந்து கலர் வந்து சீக்கிரமாக போயிடுது. அதனால் வாங்கும்போது இந்த கோல்டு காயின் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம மெட்டீரியல் வாங்குகிற ஷாப்லேயே வந்து கிடைக்கும். நம்ம ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி காயின் சொல்லிட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. ப்ளைனாகவும் இருக்குது. குவாலிட்டி வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் பேசிக் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் வந்து பேசிக் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பேசிக் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீடில் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி பெரிய சைஸில் வந்து இப்போ நமக்கு தேவைப்படும் அட்வான்ஸ் கிளாஸில். எதுக்காகனா நம்ம இந்த பைப்பிங் த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு வந்து அந்த பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம். அதாவது க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த நீடிலில் வந்து அந்த த்ரெட்டை போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய நீடில் வந்து வாங்கிக்கோங்க. நான் காமிச்ச மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி நார்மல் நீடில் வந்து தேவைப்படும். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிப்பன் எம்ப்ராய்டரி நம்ம போடுறதுக்கு இந்த மாதிரி நீடில்ஸ் வந்து நம்ம தேவைப்படும். நீடில் வந்து சின்னதாக இருந்தாலும் அந்த காது அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெருசாக இருக்கணும். பெருசாக இருந்தால் தான் இந்த மாதிரி ரிப்பன் எம்ப்ராய்டரி வந்து நம்ம பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அந்த நீடிலும் வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் ஓகே. இல்லைன்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மெட்டீரியல்ஸ் தான் வந்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற நீடில்ஸ்லாம் வந்து எப்போவுமே வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து இப்போ பென்சில் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த மெட்டீரியல் இருக்கோ அது எந்த பாக்ஸ் இருக்கோ நீங்கள் அதில் வந்து நீடில்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு நீடில்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் பத்திரமா வச்சுக்கோங்க. நமக்கு நீடில் பாக்ஸும் வந்து கிடைக்குது. அங்கே நான் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். இந்த மாதிரி நீடில் பாக்ஸும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்மால் சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் கூட வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜர்தோசி. உங்களுக்கு ஜர்தோசி தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக அந்த பேசிக் மெட்டீரியல் வந்து போடும்போது ஜர்தோசிலாம் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் மெட்டீரியல் வாங்கும்போது ஃபஸ்ட் டைம் அதாவது கிளாஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் இருக்கிற பேக்கெட்ஸில் வந்து வாங்கிக்கோங்க. மொத்தமாக வந்து வாங்கிட்டு உங்களுக்கு குவாலிட்டி இல்லாமல் வாங்கிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது வாங்கி இந்த மாதிரி ஸ்மால் பேக்கெட்டில் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு குவாலிட்டி பற்றி தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நிறைய அதாவது மொத்தமாக ஹோல்சேல் ப்ரைஸில் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வாங்கி மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வேஸ்ட் ஆகாதீங்க. இது வந்து நார்மலாக இருக்கிற ஜர்தோசி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா வந்து நக்ஷை, அதுக்கப்புறமா கோரை அந்த மாதிரி நமக்கு வந்து 3 விதமாக வந்து இந்த ஜர்தோசி வந்து கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கொஞ்சம் நல்லா தின்னாக வந்து கொஞ்சம் மெல்லிஸாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிளிட்டரிங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து தேர்ட் டைப்பு. இது வந்து நம்ம மற்ற 2 விட இந்த நான் வந்து ரைட் ஹேண்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு கையில் ஹேண்டில் பண்ணும்போதுமே வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3மே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே நிறைய கலர்ஸில் கிடைக்கும். நம்ம கண்டிப்பாக இந்த ஜர்தோசிக்கெலாம் இந்த மாதிரி புதுசாக இருக்கிற சிசர் இல்லை கட்டர் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒழுங்காக கட் பண்ணலன்னா நம்மளால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி 3 டைப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கோங்க. நிறைய அமௌண்ட்டில் வந்து வாங்காதீங்க. ஜர்தோசிலாம் வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டவுட்ஸ்லாம் வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் வந்து இப்போ நான் காமிச்ச மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வச்சு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்.
அதனால் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பேசிக்காக யூஸ் பண்ண பீட்ஸ்லாம் கூட வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். பீட்ஸ்லாம் வந்து நமக்கு எப்போவுமே வந்து தேவைப்படும். அதையும் வந்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.